இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, ஒரு நிமிஷம். ஏன் இந்த மாதிரிலாம் ஓவரா பண்றீங்க? நான் என்ன பண்ண சார்? இதான் பாரதி, இந்த ஈகோ தான் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு எந்த ஈகோவும் இல்ல சார். அப்படியா? ஆ, அப்புறம் ஏன் வீட்ல இருந்து கிளம்புனப்போ கார்ல ஏற சொன்னதுக்கு நான் ஆட்டோல வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க? ஏன் பாரதி, ஏன் கால் வலியோட கஷ்டப்படுறீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. நான் உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும்னு வேணும்னே எதுவுமே பண்ணல சார். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே. உங்க கோவம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் உங்களை என்ன சாரன்னு கூப்பிட சொன்னதும், குழந்தைங்களை அப்பான்னு கூப்பிட வேணான்னு சொன்னதும் உங்களுக்கு பிடிக்கல அதானே? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. பாரதி, நான் ஏன் அதெல்லாம் பண்றேன், எதுக்காக பண்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போறேன்? உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்க பண்றீங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி காரணம் கேட்க முடியும்? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் பண்றதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு பாரதி. இப்ப தயவு செஞ்சு உங்க ஈகோவை தள்ளி தூரமா வச்சுட்டு என் கூட நடந்து வாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என் கையை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க சார். ஆனா எப்பவும் நீங்க என் கூட இருக்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி நிலைமை வர்றப்போ நான் தானே சார் என்ன பாத்துக்கணும். ஒரு தடவை விட்ட கைய எப்படி சார் மறுபடியும் பிடிக்க முடியும்? நான் உங்க உதவி இல்லாம தனியா இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஏன் சார், என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? தெரியலையே. அப்ப பிடிக்காதா? நான் அப்படி சொல்லலையே. என்னதான் நான் வேண்டாம், என் ஞாபகங்கள் வேணான்னு என்னை விட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம், காதல், அன்பு இதெல்லாம் கொஞ்சம் கூட குறையலன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்காதே? இப்படியே உங்க கூட காலம் பூரா சந்தோஷமா வாழ்ந்துட மாட்டோமான்னு என் மனசு ஏங்குதாதே. என்ன பாரதி, ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க? சார், என்னாச்சு சார்? ரொம்ப நேரமா எதை யோசிச்ச மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க. பாரதி என் கூட பேசிட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க? சார், அவங்க அப்பவே ஸ்டெப் ஏறி போயிட்டாங்க சார். நீங்க கூட அவங்க போறத பாத்துட்டு இருந்தீங்களே. ஸ்டெப்ஸ்ல நடந்து போனாங்களா? ஆமா சார். பாரதி, பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, எதுக்காக என்கிட்ட இவ்வளவு ஈகோ காட்டிட்டு இருக்கீங்க? காலில் காயம் பட்டிருக்குல்ல, அந்த வலியோடைய இவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறி போகணும்னு எதுக்காக பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா லிஃப்ட் ஒர்க் ஆக போகுது, அதுக்கப்புறம் நீங்க லிஃப்ட்லயே வரலாம்ல. பாரதி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பேன்ல, அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? சார், இது என்னோட வலி, நான் தானே தாங்கி ஆகணும். இதுக்கு நீங்க ஏன் சார் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க. இப்ப நீங்க என் கூட இருக்கீங்க. வசதியா லிஃப்ட்லயோ இல்ல உங்க ஹெல்ப்லயோ நான் நடந்து போயிட்டா, நான் தனியா இருக்கிறப்ப என்ன யார் சார் பாத்துப்பாங்க? சரி பாரதி, நீங்களே உங்களை பாத்துக்கோங்க. ஆனா இப்ப தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். பாரதி,
விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். பாரதி என் கூட சேர்ந்து மெதுவா நடந்து வாங்க, எதுவும் பேச வேண்டாம். வாங்க. டேய் ராஸ்கல், சார் என்ன சார் ஆச்சு? சார் என்ன சார் ஆச்சு சொல்லுங்க. இருக்கு ராஸ்கல், என்ன தைரியம் இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு தைரியமா என் ஆபீஸ்க்குள்ளே வந்து உக்காந்துருப்ப. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் இப்ப என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்க? சார் 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 என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? எதுக்கு சார் என்ன இப்ப அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறேனா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அன்னைக்கே ஒண்ணு இல்லாம பண்ணிருக்கணும் ராஸ்கல். தப்பிச்சு ஓடிட்டு இப்ப இங்க வந்து ஆபீஸ்ல உட்காந்துருக்கியா? சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல சார். ஏய், சார் நான் என்ன சார் பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ வேலை கேட்டு வந்தப்ப உனக்கு பாவ பரிதாபப்பட்டு வேலை போட்டு கொடுத்தா நீ என்னையே கொல்ல பார்த்திருக்க. துரை ஆதிய கொல்ல பார்த்தானா? சார் சொல்றா. என்ன சார் நான் எப்ப சார் உங்களை சார் ஆதி, மேடம் சொல்லுங்க மேடம். என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? எதுக்கு இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? இவன் பண்ண காரியத்துக்கு இவனை வேற என்ன பண்ண சொல்றான்? ஐயோ! ஆதி, இவன் தான் அன்னைக்கு என்னை காஞ்சிபுரத்துல கொலை பண்ண பார்த்தான். நான் பிடிக்கிறதுக்குள்ள ராஸ்கல் தப்பிச்சு ஓடிட்டான். ஐயோ என்ன சார் சொல்றீங்க? மேடம் சத்தியமா சார் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை மேடம். ஏய், நடிக்காதடா. அன்னைக்கு நானும் பாரதியும் உன் அண்ணன் திதி அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்த டைம்ல தான் இது நடந்துச்சு. ஆமா சார். ஆனா அன்னைக்கு என் அண்ணன் திதிய முடிச்சதுமே என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நான் அப்பவே கிளம்பி போயிட்டேன் சார். நான் அன்னைக்கு போனவன் 2 நாள் கழிச்சு தான் சார் வந்தேன். சார் வேணும்னா என் ஃப்ரெண்டு கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். சத்தியமா நீங்க சொன்ன இந்த காரியத்தை நான் எப்படி சார் பண்ணுவேன்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். ஏய், நடிக்காதடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா ஊர்ல இல்லைன்னு என்கிட்டயே போய் சொல்லுவேன். டிராமா பண்றியா? இங்க பார், அன்னைக்கு காஞ்சிபுரத்துல என்ன கொலை பண்ண பார்த்தது நீயும் உன் ஆளுங்களும் தான் எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடிச்ச நான் அப்படியே கொண்டு போட்டுருவேன். மரியாதையா உண்மையா சொல்லு, எதுக்கா அன்னைக்கு என்ன கொலை பண்ண பார்த்த? எதுக்குடா அன்னைக்கு என்ன கொலை பண்ண பார்த்த? சொல்றா. சார் நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன் சார். நீங்க சொல்ற விஷயம் என்னன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார்.